நமது ஜாக் வெதர் ரிப்போர்ட் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். குறிப்பாக இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை சரியாக 1 மணி அளவில் இந்த காணொளி மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அனைவரும் இந்த காணொளி மற்றும் ஆடியோ பதிவை முழுமையாக பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு கூட ஆல் என்கிற பெல் பட்டனையும் எனேபிள் செய்து கொள்ளுங்கள். அப்போது தான் நாம் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வானிலை சார்ந்த பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும். சரி நண்பர்களே, இனி இன்றைய வானிலை சார்ந்த அமைப்புக்குள்ளே போகலாம். இன்றைய வானிலை காரணிகளை பொறுத்தவரையில் தென்னிந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வருது. இதன் தாக்கம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் மழைப்பொழிவின் மேகங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்ட பகுதிகளில் நிலவும் வெப்பச்சலனம் மற்றும் கடல் காற்று சந்திப்பு காரணமாக இன்றைய தினம் பிற்பகல் முதல் இரவு நேரம் வரை பரவலான இடியுடன் கூடிய மழைப்பொழிவிற்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுது. மேலும் வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வரும் சாதகமான வளிமண்டல சூழல் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிக சிறப்பான இடியுடன் கூடிய மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. இன்றைய தினத்தில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களை பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் இதர வட தமிழக மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் மத்திய தமிழக மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்களான திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களான கோயமுத்தூர், திருப்பூர், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற முக்கியமான மாவட்டங்களின் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை பல்வேறு மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது கொட்டி தீர்க்கக்கூடும். குறிப்பாக இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவிற்கு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. தரைக்காற்றின் வேகம் மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் திடீர் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது. சில இடங்களில் குறுகிய மணி நேரங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். தனித்துவமாக ஒரு சில இடங்களில் மிக பலத்த இடிமுழக்கத்துடன் கூடிய கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் திறந்த வழிகளில் நிற்பதை தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் நேரங்களில் மரத்திற்கு அடியிலோ மின்கம்பங்களின் அருகிலோ நிற்பதை தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் குமரி கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சில நேரங்களில் கடல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இடிமின்னல் மேகங்கள் உருவாகும் நேரங்களில் தேவையற்ற ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மானாவாரி விவசாயிகளுக்கான சிறப்பு வானிலை அறிக்கை. டெல்டா மற்றும் தென்னுள் மாவட்ட பகுதிகளில் கிடைக்கக்கூடிய இந்த வெப்பச்சலன இடியுடன் கூடிய மழையை பயன்படுத்தி நிலம் சார்ந்த நிலத்தில் பயிரிடக்கூடிய அந்த பணிகள், மேலும் ஆரம்ப கட்ட விதைப்பு பணிகளை நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தலாம். அதே போல் ஒரு நாள் மழையை மட்டும் நீங்கள் நம்பி நீங்கள் விதைப்பு பணிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். தொடர்ந்து கிடைக்கும் மழை நிலவரங்களை நாங்கள் கண்காணித்து நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். கண்காணித்து அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது நல்லது.
மழை நிலவரங்களை தொடர்ந்து நீங்கள் கண்காணித்து அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை பாதுகாப்பான இடங்களில் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தெளிப்பு பணிகளை மழை இடைவெளியை கணக்கில் கொண்டு மேற்கொள்ளவும். மேலும் சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான சிறப்பு வானிலை அறிக்கை. இன்று நண்பகலுக்கு பிறகு மேகமூட்டம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை முதல் சில இடங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுது. மொத்தத்தில் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலன இடிமழை பரவலாக பதிவாகும் சூழ்நிலை காணப்படுது. சில மாவட்டங்களில் திடீர் கனமழையும் பலத்த இடியுடன் கூடிய மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புள்ளது. வானிலை மாற்றங்கள் தொடர்ந்து வானிலையுடன் இணைந்திருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நம்முடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு முக்கியமான வானிலை அப்டேட்டில் சந்திப்போம். இது உங்கள் ஜாக் வெதர்மேன். நன்றி.